உங்கள் ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன். பழனியிலிருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் தவறவிட்ட 60,000 ரூபாய் பணத்தை மீட்டு தவறவிட்ட பெண்ணிடமே ஒப்படைத்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சக ஊழியர்கள் பாராட்டு தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அழகாபுரியைச் சேர்ந்த காளிமுத்து என்பவர்கள் மனைவி கலையரசி. இவர் தெரு தெருவாக சென்று வெங்காய வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று அதிகாலை 5:30 மணிக்கு ஒட்டன்சத்திரம் சந்தைக்கு வெங்காயம் கொள்முதல் செய்வதற்காக 60,000 ரூபாய் பணத்துடன் கலையரசி பழனியில் இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் ஏறினார். பேருந்தை பழனியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் ஓட்டினார். சத்தியமூர்த்தி என்பவர் நடத்துனராக பணியில் இருந்தார். இந்நிலையில் பேருந்து ஒட்டன்சத்திரம் சென்றபோது கலையரசி பணம் வைத்திருந்த பையை பேருந்திலேயே மறந்து விட்டுவிட்டு இறங்கினார். சந்தைக்கு சென்ற பின்னரே பணப்பையை தவறவிட்டது தெரிய வந்தது. இதையடுத்து அதிர்ச்சி அடைந்த கலையரசி பழனியில் இருந்த உறவினர் ஒருவரிடம் தெரிவித்து அரசு பேருந்து டிப்போவிற்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பெயரில் மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வாடிப்பட்டி அருகே சென்ற அரசு பேருந்தை நிறுத்தி ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் பேருந்தை சோதனையிட்டனர். அப்போது கலையரசி அமர்ந்திருந்த இருக்கைக்கு அருகில் பணப்பை இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை பத்திரமாக மீட்டு அரசு பேருந்து டிப்போ மேலாளரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் பணத்தை தவறவிட்ட கலையரசியை இன்று காலை பேருந்து டிப்போவிற்கு வரவழைத்து அவரிடம் பணப்பை குறித்து விசாரித்தனர். மேலும் அவரது பணம்தான் என்பதை அறிந்த ஆதாரத்துடன் விசாரித்து உறுதி செய்த பின்னரே பேருந்தில் கிடைத்த 60,680 ரூபாய் பணத்தை கலையரசியிடம் ஒப்படைத்தனர். அரசு பேருந்தில் தவறவிட்ட பணத்தை மீட்டு தவறவிட்ட பெண்ணிடம் பத்திரமாக ஒப்படைத்த ஓட்டுநர் ஈஸ்வரன் மற்றும் நடத்துனர் சத்தியமூர்த்தி ஆகிய இருவருக்கும் சக ஊழியர்களும் அதிகாரிகளும் பொதுமக்களும் பாராட்டு தெரிவித்தனர். பணத்தை இழந்து மீண்டும் பெற்றுக்கொண்ட ஏழை பெண் வியாபாரி கலையரசி இருவருக்கும் கண்ணீர் மல்க தனது நன்றியை தெரிவித்தார். பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.